ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ப்ரோக்ராம் ஆயத்தமா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்ம கடைசி நாட்களை குறித்தும் வாலிபர்கள் அந்த கடைசி நாட்களை எப்படி நம்ம ஆயத்தப்படணும் என்பது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மத்தியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ். ஸோ லாஸ்ட் 3 வீக்ஸாக நம்ம ஒரு புதுசான ஒரு ஃபார்மேட்டில் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம். எவ்ரி எபிசோட் இஸ் அ பிளெஸிங். ஸோ நிறைய பேரோட ஃபீட்பேக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒன்று கற்றுக்கொள்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சேஞ்ச் நடக்கும்போது அது ஆக்சுவலி ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணும். ஏன்னா நம்ம லைஃப் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டோம்னா எப்போதுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரைட்டா? கம்ஃபர்டபுளா இருக்கும்போது திடீர்னு ஒரு சேஞ்ச் வரும்போது கஷ்டமா இருக்கும். அதை அடாப்ட் பண்ணணும், மாறணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில பல விதமான பிளெஸிங்ஸ் கொடுப்பாரு, இல்லை ஒரு பர்டிகுலர் பாத்துல வந்து அவர் லீட் பண்ணிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, ஈசாக். கொடுக்கும்போது திடீர்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, போய் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லும் போது, சரி இத்தனை வருஷமா அந்த பையனை வளர்த்து ஒரு பர்டிகுலர் பாத்துல போயிட்டு திடீர்னு மாறும்போது ஹவு டு அக்செப்ட் இட், ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே விஷயம் தான் we can see in the New Testament. ஜீசஸ் வந்து அந்த யங் ரூலர் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இல்ல எல்லாத்தையும் வித்துட்டு யூ ஃபாலோ மீ. ஸோ அப்படி பண்ணும்போது அவர் வந்து வித்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். கடைசியில் அவர் பண்ணவே இல்லை, அப்படியே அமைதியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ சேஞ்ச் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். ஓகே, ஸோ உங்களுக்கான கேள்வி, நீங்களா ஆயத்தமா? உங்களுக்கான கேள்வி என்னன்னா, உங்க வாழ்க்கை வந்து ஒரு பாத்துல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ சில விஷயங்களை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நான் உங்க இடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா எப்படி அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயம் அது என்னன்னு நீங்க எழுதி அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். ஸோ கேள்வி புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நீ இப்போ யோசிக்கலாம். கேள்வி புரிஞ்சிச்சு, ஏன்னா எழுதலாம் தான். Anything, absolutely anything can be your talents, can be your family, can be your house, anything, absolutely anything. ஆனா ஒரு பயம் இருக்கும், ஐயோ இது நம்ம விட்டு போயிருச்சுன்னா என்னால இனிமே கம்ஃபர்டபுளா வாழ முடியாது, இல்ல வாழவே முடியாது, அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது அப்படின்னா ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயம் என்ன, நீங்க வந்து ஆண்டவர் இடத்துல சப்மிட் பண்றதுக்கு பயப்படுற ஒரு விஷயம், போன விஷயம்ல நீங்க இன்னும் வச்சிருக்கீங்க உங்க லைஃப்ல இருக்கு. ஏற்கனவே இழந்ததை பேசக்கூடாது, இப்போ என்ன இருக்கு அது இழக்கிறதுக்கு பயப்படுறீங்க, அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க யோசிக்கலாம், நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க யோசிச்சுட்டு எழுதலாம். ஓகே, நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சில விஷயங்கள் ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கறதுக்கு பயப்படுறோம். அது வந்து அது எடுத்துக்குவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனா சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன் ஆல்சோ. ஏன்னா இப்ப ஏப்ரஹாம் இதுல வந்து ஒரே பையன், அப்ப ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது he did first of all ஆண்டவர் தான் கொடுத்தார். பட் ஆனா அது ஒரு அந்த பலியிடணும்னு ஒரு சோதனை வரும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, பட் he didn't let that happen. கடைசி அது லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் ஒரு பயம் இருந்துதான் இருக்கும். கண்டிப்பா. பட் கீ பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒபீடியன்ஸ் இருந்துச்சு. அதனால God blessed him much more. So sometimes நம்ம நினைக்கிறோம் நம்ம we are losing something, and sometimes God expects that from us as well. யோபுடைய வாழ்க்கையில பார்த்தா கூட அப்படிதான், so many things he lost. நான் அதுக்கப்புறம் great blessings came upon him. So அந்த மாதிரி சில விஷயத்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கண்டிப்பா இருக்கும், பாக்குற எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அது என்னன்னு இந்த ஒரு விஷயத்த ஆண்டவருக்கு நான் நம்பி கொடுக்கலாமா? ஆமா, ஏன்னா நம்ம ஒரு நம்பி கொடுக்கும் போது அவர் எப்படி லீட் பண்ணுவாரு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. we sometimes don't understand. நம்ம ஒரு விஷயத்த ஓகே இந்த ஒரு திங்க நான் இப்படிதான் லீட் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் ஜோன். ஆனா ஆண்டவர் கையில கொடுத்துட்டா அவர் எப்படினாலும் லீட் பண்ணுவாரு. So it's a scary thing. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். இந்த சைடு 2 பேர் எழுதிட்டாங்க. இங்க அவர் இப்ப அடிஷனல் ஷீட்
இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன எழுதலாம் அப்படின்னு. ஓகே, நீங்க யோசிச்சு எழுதலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? Yeah, sure, no problem. ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரித்தன்யா. ஆரம்பிக்கணுமா? ஹோலினஸ் மை மாம் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க என்ன? ஹோலினஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஹோலினஸ் தான். பரிசுத்தமா அவரை போல பரிசுத்தமா நம்மளும் வாழணும் அப்படின்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யும் பொழுது அந்த ஹோலினஸ் நம்மளை விட்டு போயிடுமா, பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு போயிடுவாரா அப்படிங்கிறதான ஒரு பாரம் நம்மளுக்கு அந்த டைம்ல வரும். எனக்கு நான் நிறைய டைம் அதை ஃபீல் பண்ணிட்டு ஆனா தப்பு பண்ணும் போது வந்து அந்த விஷயம் தெரியாது. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆண்டர்கிட்ட நிறைய டைம் நான் அழுதுருக்கேன். இசப்பா நீங்க இருக்கீங்களா, ஹோலினஸ் நான் அதை வந்து லூஸ் பண்ணிட்டேனா இது செஞ்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஹோலினஸ்க்காக ரொம்ப அது போயிடுமா நம்மளை விட்டு அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கு. செகண்டரி வந்து எங்க மம்மி சொல்லவே வேண்டாம். அம்மா வந்து திடீர்னு ஏதாவது அடிக்கடி உடம்பு முடியல இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்பா வந்து இல்லாதனால அம்மா தான் ஃபுல்லா அப்பாவோட சைடும் இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது ஒன்னா, ஏன்னா நான் வந்து ஒரு பாயா இல்லை அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து பாக்குறது. ஸோ அப்ப அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டரியா நான் ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு விஷயம் அம்மா. ஸோ இந்த ரெண்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். பேசும்போதே ஃபீல் பண்றாங்க அம்மாவுக்காக. So talking about holiness, actually, first thing, if you talk about holiness now, actually, என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு. And in this time we are called to be a kingly priest. அதுதான் நம்முடைய everyone's basic call, to be a priest unto God. So நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் வந்து he will never remove that holiness from us. He wants to fill us more. அதிகமா தான் he wants to fill us with holiness. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏதாவது நம்ம தப்பு செய்யும் போது, தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அந்த ஹோலினஸ் வந்து நம்மளை விட்டு விலகுது. பட் God will never say I want to remove holiness from you without any reason. So we want to establish that. ஆண்டவர் வந்து he's good. He wants everyone to rise up to be a priest. So that's a very important fact. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய அம்மா of course very dear to you, ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க அம்மா கூட. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் சம்திங் விச் இஸ் வெரி ப்ரெஷஸ். நீங்க சொன்ன மாதிரி யூனோ யூ ஆர் தேர் வித் யுவர் மதர். எந்த பாயும் வேற யாரும் இல்லை, மேல் ஃபிகர். ஆனா இன் திஸ் டைம் நம்ம வாழ்ற சொசைட்டில இது நிறையவே நம்ம பார்க்குறோம். women are breaking many barriers and I'm very happy to see that. You know, நம்ம வந்து maybe few generations before ஒரு பாய் ஒரு men இருந்தாதான் வாழ முடியும், அந்த சொசைட்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சில வியூ பாயிண்ட் இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? ஆமா, இப்போ வந்து நிறையவே லாட் ஆஃப் திங்ஸ் அச்சீவிங். ஸோ அது சொசைட்டில நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. அண்ட் திங் இப்போ வந்து நீங்க லைக் இப்போ ஆப்ரஹாம் ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஆப்ரஹாம் வந்து அவங்க பையன் வந்து ஆண்டருக்கு உப்பு கொடுக்கறதுக்கு எப்படி அது முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து உங்க அம்மா, ஸோ that's a good honest answer. Yeah. And also, you know, I'm very happy that you're taking that on. ஏன்னா சில பேர் எஸ்பெஷலி ஒரு டீனேஜ் வயசு, ஒரு யங் அடல்ட் வயசு வரும்போது many youths and young adults என்னன்னா they start looking at themselves. The family ஃபுல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் மறந்துட்டு அடுத்து என்னுடைய கரியர். இப்போ மேரேஜ் கூட அவ்வளவு முக்கியம் இல்லை. If you look at society-னா முக்கியமானது கரியர் தான். நல்ல கரியர்ல அட்வான்ஸ் பண்ணணும், நிறைய சேலரி வாங்கணும், பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் கோலா இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூஆர் லுக்கிங் பேக் அட் யுவர் ஃபேமிலி. ஸோ ஈவன் தோ இட்ஸ் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு வியூவா இருந்தா கூட ஐ அப்ரிஷியேட் தட் for your honesty. You know, and I'm sure amma paakumbodhu she'll be blessed to have such a daughter. கண்டிப்பா. Yeah. And ஒரு இந்த மாதிரி விஷயங்களை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது டெஃபினட்டா God is so good. Like
அது மட்டும் மார்க்க I want to share my testimony here. நான் ஐ திங்க் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். பட் நான் ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு இது ஒரு பாரமா இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் நான் தான் மூத்த பையனா இருந்தேன். ஸோ அப்பா அம்மா பார்த்துக்க, தங்கச்சியும் இருக்கா, எப்படியெல்லாம் பார்த்துப்போம், ஊழியத்துக்கு வந்துட்டா இனிமே நம்ம ப்ராப்பரா சம்டைம்ஸ் காசு இருக்குமா இல்லையா, அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ரொம்பவே. ஸோ ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இஸ்ரேல் போயிருந்தேன். அந்த டைம்ல ஆண்டவர் வந்து கலையிலேயே அந்த கடல்ல இருக்கும்போது நான் ஒரு போட்ல இருந்தேன். அப்போ டிஸ்டன்ஸ்ல அங்க அந்த மலைகள் இருந்துச்சு. அங்கேருந்து ஆண்டவருடைய சத்தம், அவர் பேசுற சத்தம் கேட்டுச்சு. அவர் என்ன சொன்னாரு, ஆக்சுவலி ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. மெயின் மேட்டர் என்னன்னா, எனக்காக நீ ஊழியத்துக்கு வரும்போது ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு. ஸோ இது 2016 ஆண்டவர் பேசினாரு. இட்ஸ் பின் 10 years now. இது வரைக்கும் ஐ கேன் சே ஃபார் ஷுர் God has never failed, not even once. எல்லாமே எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது வீட்டில் நீட் இருந்துச்சா எனக்கு ஆசை இருக்காது, பட் மிராக்குலஸ்லி God will provide. திடீர்னு மேபி அப்பாவுக்கு ஏதாவது போனஸ் கிடைக்கும், இல்லை யாராவது வந்து வீட்டுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வகையில பார்த்தா God has never failed. ஸோ ஒப்பு கொடுக்கறதுக்கு பயப்படக்கூடாது. ஆண்டவர் லீட் பண்ணும்போது அவர் பெர்ஃபெக்டா லீட் பண்ணுவார். சரியா? தேங்க்யூ. ஸோ அடுத்தது வந்து ஸ்டார்ட் முரளி. நத்திங் ஷார்ட்டா முடிச்சிருக்கீங்க, கொஞ்சம் லாங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அண்ணன் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அதாவது முடிஞ்சதை எழுதக்கூடாது. இப்ப கரண்டா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க ஒப்பு கொடுக்குறது அது ஒரு தடையா இருக்கும், ஒரு பயமோ, அதுதான் எழுத சொன்னாரு. ஸோ அந்த நத்திங் கேஸ் நீங்க பாஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் வந்து எனக்கு கைட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஆண்டவரே ஒரு ஏதோ ஒரு வசனம்னு தெரியாது, ஆனா உள்ள ஒரு உணர்வு மூலியமா இது நீ இப்படி ஒழுங்கு முறைகள் போய் பேசக்கூடாது, ஒரு சில நெறிமுறைகளை கொடுத்து அப்படிதான் கைட் பண்ணார். அப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து வசனம் படிக்கப்போ அந்த வசனத்துலயும் இப்படி இருக்கு, அப்ப ஆண்டவர் தான் நம்மளை நடத்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஸோ ஏன் நத்திங்னு எழுதுனா, நான் ரசிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து ஆண்டவர் எனக்கு மெயினா ஃபோக்கஸ்டா சொல்லி ஆவியானவர், நான் ஃபெயில் ஆயிருக்கேன், ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பொருள் மேல சார்ந்து இருக்க கூடாது. எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு பிளெஸ்ஸிங் கிடைச்சாலும் இந்த பிளெஸ்ஸிங்ல சொல்லிட்டு எனக்கு இது வந்துருச்சுல சந்தோஷம்னு சொல்லி சில நேரங்கள்ல நான் கர்த்தரை மறந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ல சார்ந்தது உண்டு. இன்டென்ஷனலா பண்ணதில்லை, ஆனா என்ன அறியாமல அதை நான் பண்ணியிருக்கிறேன். அப்போதுல இருந்து ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பொருள் மேல ஒரு இருதயத்தை வைக்காது. அது எனக்கு ஒரு என்னன்னா, இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி அது எப்போதும் இருக்கு, இந்த பொருள் மேல சார்ந்திருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க சொன்னப்போ அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க, கர்த்தருடைய கிருபையினால நான் இப்போ ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நான் முன்னாடி ஒரு வேர்ல்ட்ல ஒரு ஒர்க் செஞ்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயம். என்னன்னா, எங்க வீட்டுல இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலை, என்னை எப்படி அனுப்புவாங்களா அப்படின்றது. ரெண்டாவது ஒரு விஷயம், அனுப்புனாலும் எங்க வீட்டுல அப்பா இல்லை, ஸோ யார் பார்த்துக்குவா, அதே தான் நீ மூத்த பையன் யாரு பார்த்துக்குவா, ரொம்ப அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, என்னன்னா பயப்படாத நான் இருக்கேன். ஸோ நம்ம பைபிள்ல படிக்கிறப்போ பேதுரு ஐயா நிறைய அப்போஸ்தலர்லாம் போய் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாங்க, அந்த வசனங்களை என்னோட பேசிச்சு. அப்பத்துல இருந்து சரி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி முழுமையா அவர்கிட்ட சரண்டர் பண்ணி வந்தாச்சு. இப்போ வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தர் அந்த விஷயத்துல ப்ராக்டிஸ் பண்ணி வந்தா. இப்போ நான் யோசிச்சு பார்த்தாலும் உண்மையாலுமே எனக்கு இப்போ கர்த்தரை இதுல இருந்து எடுத்துட்டா எனக்கு ஒரு பயம் வருமா, என்னத்தை சரண்டர் பண்ணாம இருக்குன்னு எதுவுமே தோணலை. அதனால தான் நான் நத்திங்கன்னு எழுதிட்டேன். இன்னும் கொஞ்சம் ப்ரோப் பண்ணலாம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கிருபையினால ஒரு பையன் இருக்கான், பையன் சின்ன குட்டி. அவங்கள ஒப்பு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நானும் என் ஒய்ஃபும் வந்து ஹெல்த்தியா சில நேரத்துல பேசுறப்போ திடீர்னு வந்து அவங்க என்ன ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க பையன் மேல. அப்ப நான் அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்பேன், நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறமா நான் அவங்கள்ட்ட கேட்பேன். வீட்டுல எனக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், நான் சும்மா அவங்கள்ட்ட சொல்லி அவங்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு கேட்பேன். இப்ப திடீர்னு இப்ப நம்ம ரொம்ப நேசிக்கிற அந்த பையனை இப்ப திடீர்னு லாஸ்ட் டேஸ் வந்துருச்சு, என் கழுத்துல ஒரு கத்தி வச்சுட்டோ இல்ல அவங்க அந்த குட்டி பையன் மேல உனக்கு கொன்றுவனை இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிடணும் அப்படின்னு சொன்னா என்ன, அப்படி கேட்ட மாத்திரத்துலயே அவங்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு, வார்த்தை வரல. ஸோ அவங்கள்ட்ட சொன்னதுதான், இந்த இது ஒரு அனித்தியமான உலகம் தான்,
கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவர், அவர் நல்லவர் நமக்கு தெரியும். இப்ப கண்ணு மூணுனா எப்பொழுதுமே கர்த்தருடைய சமூகத்தப்ப நிப்போன்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம அவனை அங்க போய் பார்ப்போம். அந்த ஒரு எக்ஸஸ் எப்போது கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிறப்போ இது எனக்கு ஈஸியா இருக்குன்னு நம்புறேன். வெரி குட். எனக்கு ரொம்ப சிமிலரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்னன்னா எனக்கும் when me and my wife got married for the first 6 years, என்னன்னா அடிக்கடி இதை பத்தி பேசுவோம். அவங்களுக்கே என்னை பத்தி தெரியும். எந்த கேள்வி கேட்டாலும் யாரை ஃபர்ஸ்டா வைக்கணும்னு சொன்னா கன்ஃபார்ம் காட் தான், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஆனா கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஐ வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 years நம்ம அடிக்கடி பேசும்போது she'll always say, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசும்போது ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னா எப்படி அப்படின்னா அழுதுருவாங்க, ஐயோ வேணாம் 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 அப்படின்னு. பட் 2 years ago there was a drastic change in her heart. என்னன்னா there was the Lord spoke to her in a meeting. ஸோ அந்த டைம் அந்த மீட்டிங்ல இருந்து பேசினது பிறகு, ஆண்டவர் பேசின பிறகு அந்த மைண்ட் செட்டை ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ முரளியோட மைண்ட் செட் தான், எனி டைம் ஆண்டவர் என்ன பண்ணாலும் we must be ready to face it. and ஆண்டவர் லீட் பண்ணுவாரு, we'll see them in heaven. அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இட்ஸ் a குட் மைண்ட் செட். நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருந்து உங்க ஃபேமிலிக்கு டீச் பண்றதுல கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ ஜோசப் பிரதர் இப்போ என்ன எழுதிருக்கீங்க காமிங்க. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ். ஸோ எதனால? ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து நான் வளர்ந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் எல்லாத்தையும் நான் யோசித்து பார்க்கும்போது, இப்போ ஒருத்தர் நீங்கள் கேட்கும்போது நான் என் மைண்டில் டக்குன்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான் வந்தது. நான் வேறு எதாவது யோசித்து எழுதினேன், பட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்ததுலேருந்து நிறைய விஷயம் கூட வந்திருக்கு, என்னை விட்டு போயிருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் இவர் ஒருத்தர் தான் எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு போகாமல் இருக்காரு. இவர் ஜீசஸ் கிரைஸ்ட் என் கூட இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணேன்னா, இவருக்காக நான் எதை வேணா இழப்பேன், ஆனால் மற்றதுக்காக இவரை நான் இழக்க ஆயத்தமாக இல்லை. ஸோ இந்த ஒருத்தர் இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் ஒரு சித்தத்தை நான் செஞ்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வேற எதையும் என் மைண்டில் தோணலை. ஏன்னா பிகாஸ் நான் நல்லவனாக இருக்கும்போது, நல்ல நாலேஜ் இருக்கும்போது என்னை நேசிச்சாங்க, ஒர்க்குக்கு எடுத்துட்டாங்க, அந்த மாதிரி என்னோட ஸ்கில்ஸ். பட் இவர் ஒருத்தர் தான் இவர் விட்டு ஓடும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இவர் எப்படி நான் என் லைஃப்பில் விட முடியும்? ஸோ எந்த சூழ்நிலையும் நான் அதான் யோசிப்பேன் அவர்கிட்ட. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க. இன்கேஸ் நான் நிறையவே நான் பாவமாக பண்ணால் கூட என்னை விட்டு விலகிருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. பிகாஸ் சுச்சுவேஷன் லைக் தட், யூனோ, அந்த அந்த வழியில் பாதையில் கடந்து போகும்போது, அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த பாதை கடந்து போகும்போது சில அட்ராக்ஷன்ஸ், சில சீன்ஸ் வரும். ஃப்ராங்காக சொன்னால், ஹானஸ்டாக சொன்னால் வரும், வராமல் இருக்காது. பட் அந்த சுச்சுவேஷன்லேயும் தெரியும், தப்பு தான் தெரியும். பட் இவர் என்னை விட்டு விலகலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதை நான் போஸ்டிங் வாங்கி ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக படித்தேன். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 3 years ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அது நான் இப்போ லிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கும் போனேன். எனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிடும், நல்ல ஹை பொசிஷன் போயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. பட் டோட்டல் கட் ஆஃபில் கிடைக்கல. அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம லைஃப் இதோட முடிச்சுக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சி அந்த தாட் எனக்கு வந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் நேசிச்சவங்க, என்னை எதிர்காலம் நினைச்சவங்க, இவங்களுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம்னு நினச்சவங்களே அதை குறித்து அவங்க நெகட்டிவாக யோசிக்கும் போது எனக்கு அப்போ எதுவும் தோணலை. என் உயிர் மேலே எனக்கு அக்கறை இல்லை. ஏன்னா அந்த பீக் போயிட்டேன், ஒரு அவமானத்தை சந்திச்சிட்டேன், ஒரு தோல்வியை சந்திச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதிர்காலம் ஒன்று அப்படின்னு எனக்கு தோணலை. அப்படிங்கும்போது அப்போ நான் ஆண்டவரெலாம் நினைக்கல, சரி நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குது, அவமானம் மட்டும்தான் இருக்குது, இதுக்கப்புறம் இந்த சமூகம் நம்மளை எப்படி ஏற்றுக்கும். அப்படிங்கும்போது என்னோட பெட்ரூம்ல நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருந்தது. லிட்டரலா நான் ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ நான் நேரில் பார்த்தேன். நான் இது யார் எப்படி நினைக்கிறாங்க எனக்கு தெரியல, இதான் உண்மை, இதான் சத்தியம். அப்போ நினைக்கும் போது நான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. பட் நான் அழறேன், ஆனால் அவர் என்னை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அப்போ நினைச்சேன், நான் அவரை பார்த்து கேட்குறேன், காட், நான் தோல்வியை சந்திச்சிட்டேன், இதுக்கப்புறம் எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருக்கிற நான் நேசிக்கிறவங்களே என்னை கைவிட்ட சூழ்நிலையில இருக்கேன். நான் இந்த சூழ்நிலை நான் அழுதுட்டு இருக்கேன். என் உயிரை கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்களே. ஆக்சுவலாக இது 1 minute தான் போகும் எங்கள் 2 பேத்துக்குள்ள. பட் நாங்கள் பேசலை, பட் எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் சிரிச்சிட்டு சொன்னாரு,
ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்காக என் உயிரை கொடுத்துருக்கேனாரு. அப்பயும் நான் என் சூழ்நிலை அழ மாதிரி இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்களேங்கும்போது வாழ்க்கை இப்பதான் முடியுதுன்னு நினைக்கிறியா, இப்பதான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாரு. அப்ப என் வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுத்தேன். அப்ப நான் முடிவு பண்ணேன், எந்த சூழ்நிலையிலும் யார் நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவரை மட்டும் என்னால விட முடியாது. அந்த இதுலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எஸ். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்களேன். சின்ஸ் நீங்க அவரை இழக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுறீங்கன்னா, அந்த ஒரு என்கவுண்டர் இருந்துச்சுல உங்களுக்கு, அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரோ ஆச்சு? ஆக்சுவலா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். இப்போ நான் ஆத்மாக்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவரே எனக்கு நான் ஆத்மாக்களுக்காக ப்ரே பண்றேன், அவங்களுக்காக ஒரு கொள்ளை போல எனக்கு தாங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நரகத்தை காமிங்க, ஏன்னா அந்த நரகத்தை பார்க்கும்போது தானே அந்த ஆத்துமாக்கள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வரும், அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், ஜெபம் பண்ணுவேங்கும் போது அப்போ அந்த 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 இடத்துல நான் போய் நிற்கிறேன். அப்போ அந்த ஆத்துமாக்கள் போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த அவங்க அந்த ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி போகும்போது அது எனக்கு ரொம்ப பேர்டு எனக்குள்ள வருது. ஆனால் அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி பார்க்கும்போது என் பக்கத்தில் ஆண்டவர் இல்லை. அந்த டைம்ல என்னால் அந்த நரகத்தை விட அவர் என் கூட இல்லாதது எனக்கு பெரிய நரகமா இருந்தது. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவர் இதை விட மிகப்பெரிய நரகம் நீங்க என் கூட இல்லாததான், நீ என் கூட வந்துருங்கும் போது அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல நான் வர முடியாது, அது நரகங்கிற பிளேஸ்ல நான் என்னால் அதை வந்து உன்னை விட நான் ரொம்ப பேர்டனா இருக்கு, அது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னாரு. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, எங்க ரிலேஷன்ஷிப் கேட்டதுனால சொல்றேன், அவர் நான் நரகத்துல இருந்தாலும் அவர் என் கூட இல்லாது எனக்கு அதை விட கூடிய நரகமா இருந்தது. ஸோ இன்னொன்னு, எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் என் லைஃப்ல நான் கத்துக்கிட்டது, நான் கடந்து வந்த பாதையை வச்சு நான் சொல்றேன், ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் எனக்கு ஒரு டஃப் ஒரு அந்த டைம்ல சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ஆண்டர் தான் நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டர் என் கூட இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தேவ பிரசன் எனக்குள்ள ரொம்ப என்ன ஃபீல் பண்ணும். அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்டர் என்னை காப்பாற்றுவார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் சம்மந்தமான ஒரு விஷயத்துல ஒரு தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்தது இன்னொருத்தர் மூலியமா, பட் அது என்கொயரி பார்க்கும்போது அவங்க வந்து என் பக்கம் தப்பு நடந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு எனக்கு ஒரு பிரேக் வேணும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எனக்கு அது டைம்லாம் கொடுக்கல, ஏன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை, இதனால பெரிய இஷ்யூ ஆகும் கம்பெனிக்குங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நான் கண்ணமுடி ஒன்றே தான் பண்ணேன், ஒரு சின்ன ப்ரே பண்ணேன், ஆண்டு நீங்கள் என் கூட இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கு, இதனால கேஸ் ஆகலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனை வரலாம், பட் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா இதில் நான் வெளியில வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ரே பண்ணேன். யார் தப்புனாங்களோ அவங்க தப்பு ஒத்துக்கிட்டாங்க அந்த பீரியட்ல அங்கே இருக்கிறவங்களே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த சூழ்நிலையும் எப்படியும் அது மாத்துறதுக்கு அவரால் கூடும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் நமக்காக, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் ப்ரே பண்ணியிருப்பேன், பட் அந்த சுச்சுவேஷன் அவர் எனக்காக வந்து ஒரு சின்ன விஷயம் தான், பட் எனக்கு பெரிய மராக்கல் பண்ணாரு. அப்படி ஒவ்வொரு விஷயமும் என் லைஃப்ல ஒவ்வொரு நான் படிச்சது, போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் அவர் இப்படிதான் சொல்லி பிளான் பண்ணி ஒவ்வொன்று கொண்டு போகும்போது அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். பட் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், அது எந்த ஒரு இப்போ ரித்தனியா சொன்ன மாதிரி அது. பட் அதே சமயம் எனக்கு இவரை நினைக்கும் போது அந்த இடத்துல என்னால வேற யாரையும் வைக்க முடியல. பிகாஸ் அவரோட அன்பு அளவுக்கு நான் ருசி பார்த்ததுனால நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இது ஒப்பு கொடுக்குற விஷயம்னு சொல்லி சொன்னீங்க, கரெக்ட் தான் அந்த கொஸ்டின். பட் இந்த இடத்துல நான் எதை ஒப்பு கொடுக்குதுன்னு யோசிக்கிறேன்னா, ஒருவேளை என் மாம்சம், என் சுயம், எனக்குள்ள இருக்கிற அவருக்கு பிடிக்காத காரியம் அது வரும்பொழுது இந்த விஷயம் என்னை விட்டு போயிருமோ. நான் அப்ப சொன்னல, அவர் கொஞ்சம் நேரம் விலகும் போது அந்த வாழ்க்கை நரகமா இருந்தது. ஸோ அப்படி ஆயிருமோன்னு ஒரு பயம். அந்த நீங்க சொல்லும் போது இப்போ ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு எடுக்கும்போது அவர் எந்த அளவுக்கு பயந்துருப்பாரு யோசிச்சுப்பாரு தெரியல. பட் இவர் நானும் ஒட்டுக்கா இருக்கிறதுனால அது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. லைக் எஸ், அதுதான் நான் சொல்ல வரேன். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபைனலா பெர்ல் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றத பார்ப்பேன். மை கம்ஃபர்ட் ஜோன் ஃபீலிங். ஓகே, நானும் நிறைய விஷயங்கள் நிறைய யோசிச்சு எழுதணும்னு நினைச்சேன். பட் ரிலேட்டபிளா இருக்கணும், டுடேஸ் யங்ஸ்டர்ஸோட இருக்கணும்னு யோசிக்கிறப்ப இது வந்து கோவிட் டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து பேரண்ட்ஸோட இருந்தனால ஜாலியா இருந்துச்சு, அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இப்ப நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன், ஒரு ஒய்ஃப்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறப்ப, நம்மளும் ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்றப்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். அப்பப்ப அபார்ட்மெண்ட்ல அந்த பால்கனில நின்று பாக்குறப்ப திடீர்னு இங்க மிசைல் வந்துச்சுன்னா, திடீர்னு ஓடி ஒளிகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா
எல்லாரும் ஓடி ஒளிறாங்க, அப்ப நாங்க இப்ப ஸ்பிளிட் ஆயிட்டு எங்கேயோ போறேன். அந்த ஒரு கம்ஃபர்ட் என்னை விட்டு போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வரப்ப அது எப்படி இருக்கும், அந்த அந்த ஒரு சேஃபஸ்ட் ஃபீலிங் வந்து மூவ் ஆகி போறது வந்துட்டு எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அண்டருக்காக விடுவேன் அப்படின்னு அது ஒரு சாப்டரா இருந்தாலும் அந்த ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்குள்ள கடந்து போறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது ஆண்டருக்காக இதுக்குள்ள போகணும்ன்றத நினைக்கும் போது வந்துட்டு அது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கம்ஃபர்ட்டை வந்து ஆண்டர் எடுப்பாருன்னு தெரிஞ்சாலும் அது வந்துட்டு இந்த இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராசஸ் ஆகுது. ஏன்னா இப்ப நம்ம நிறைய வார் எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம அந்த சூழ்நிலை இருந்தா எப்படி இருக்கும், நம்ம பில்டிங்ஸ் இடிஞ்சு விழுந்தா நம்ம மண்ணோட மண்ணா ஆனா சாகல உயிர் பொழைச்சிட்டு இருக்கோம், அது எவ்வளவு ஒரு இதுவான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த சூழ்நிலை கொண்டுட்டு போவாரு. பட் அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் போது என்கிட்ட இருந்து அப்படின்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபீலிங் வந்துட்டு அது கொஞ்சம் பயமா இருக்கு, எங்க அந்த மாதிரி போயிடுவோம். பட் அப்படிதான் போவன்றது தெரியுது. அவங்க ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஆனஸ்ட்லி இப்போ வந்து எவ்ரிபடி வில் ஹேவ் தட், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அது போயிடுச்சுன்னா நம்மளே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். டெஃபினெட்லி இஸ்ரேல் மக்கள் அப்படித்தானே. அவங்க ஆக்சுவலி ஈஜிப்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டா கூட அவங்க வளர்ந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, நம்ம மறுபடியும் ஈஜிப்டே போயிடலாம். ஏன்னா அங்க கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. வளர்ந்ததுல கம்ஃபர்ட்டே இல்லை. பட் கம்ஃபர்ட் இல்லாத நேரத்துலயும் ஆண்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. டிஃபிகல்ட்டா இருக்கும் சர்க்கம்ஸ்டான்ஸ், பட் பேசிக் நீட்ஸ் என்னால தேவைப்படுமோ ஆண்டவர் கண்டிப்பா பார்த்துப்பாரு, கண்டிப்பா உங்களை பார்த்துப்பாரு. டோன்ட் வரி. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும், சர்வைவல், இந்த எண்ட் டைம்ஸ், ஜங்கல் வாழ்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் அஃப்ரைட் டு லூஸ் மை கம்ஃபர்ட், பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இட்ஸ் டிஃபிகல்ட். இத அண்ணா அட்டாச் பண்றப்ப ஒன்ஸ் வி ஹேட் அ ட்ரைனிங், நம்ம ஒரு விஷயத்துக்காக அதை நம்ம போய் பண்றப்ப நானும் என்னோட சில கலீக்ஸோட ஒரு இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அது வந்து அந்த எவ்வளவு பெரிய மால்ல நாங்க 3 பேர் மட்டும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். எக்ஸாக்டா ஒரு ஆன்டி கிரைஸ்ட் அவங்க டிப்ளாய் பண்ண சோல்ஜர்ஸ் வந்து பிடிக்க போறாங்கன்னா அது எப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்படி ஒரு மரண பயம் எவ்வளவு கிரிப் ஆச்சு. அப்பதான் தெரிஞ்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஸ்டெப் அவுட் ஆகுறது லாஸ்ட் ஸ்டேஷன்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் திங் அப்படின்ட்டு. அது அப்படியே நம்ம அப்பப்ப இந்த மாதிரி வார்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது எங்கேயோ நடக்குதுன்ற ஒரு இதுல எல்லாரும் இருக்கோம். பட் அது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றதுதான் இட்ஸ் ஸ்டில் காட் இட் ஹெல்ப்ஸ். எஸ் டெஃபினெட்லி. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதான இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த டிஸ்கஷனை நீங்களும் கலந்து கொள்ள விரும்புனீங்கன்னா நீங்கள் அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பலாம். இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுகிறது தான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். காட் பிளஸ் யூ.